Happy morning friends, welcome back to our channel Colors Creation. இன்னைக்கு நீங்க பார்க்க போறது ஃபெஸ்டிவல் vlog-ஓட வீடியோ தான். என்ன ஃபெஸ்டிவல், என்ன நம்ம வீட்ல விசேஷம் பாத்தீங்கன்னா வரமஹாலக்ஷ்மியோட நோன்பு எப்படி நம்ம வந்து செலிப்ரேட் பண்ணோம் and என்னென்னலாம் வீட்ல நான் வந்து பண்ணேன், எந்த மாதிரியான ப்ரிப்பரேஷன்ஸ் எல்லாம் நான் வந்து பண்ணியிருந்தேன்னு சொல்லிட்டு தான் இந்த வீடியோல நீங்க பார்க்க போறீங்க. அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை நீங்க புதுசா பார்க்குறீங்களா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, கூடவே இருக்க பெல் ஐகானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் அடுத்தடுத்து போடக்கூடிய எல்லா வீடியோஸோட நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு வரும், நீங்களும் மிஸ் பண்ணாமல் பார்க்கலாம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இந்த வருஷம் பார்த்தீங்கன்னா நான் ஃபஸ்ட்டே வந்து இந்த பேக்ரவுண்ட் வந்து நம்ம நீட்டாக எல்லாமே செட்டப் பண்ணிடலான்னு சொல்லிட்டு நான் தேர்ஸ்டேவே ஒரு 4 o'clock அந்த மாதிரி இந்த ப்ரிப்ரேஷன் ஸ்டார்ட் பண்ணலான்னு சொல்லிட்டு ஃபஸ்ட்டு பேக்ரவுண்ட் வந்து செட் பண்ணிக்கிட்டேன். ஸோ நம்ம வீட்டில் எப்பயுமே இருக்கக்கூடிய ஐட்டம்ஸ் எல்லாம் வச்சு தான் பண்ணேன். பட் இந்த தடவை வந்து கொஞ்சம் ஸ்பெஷலாக இருக்கக்கூடிய சில ஹேங்கிங்ஸு அப்புறம் இந்த ஃப்ளவர் டெக்கோர் ஐட்டம்ஸ் எல்லாம் வந்து நான் வாங்கி வச்சுருந்தேன். ஸோ ஸ்பெஷலி இந்த ஃபெஸ்டிவல்க்குன்ட்டு எனக்கு எப்பப்போ கிடைக்குமோ அந்த டைமில் வந்து நான் வாங்கி கலெக்ட் பண்ணி வச்சுருவேன். ஸோ லாஸ்ட் இயர் விட இந்த இயர் ஏதாச்சும் ஒன்று புதுசாக இருக்கணும்னு நினைக்கிறதுக்காக இந்த ஒரு கலெக்ஷன்ஸ் வந்து நான் பண்ணுவேன். ஸோ இந்த வருஷம் பார்த்தீங்கன்னா இந்த ஸ்பெஷலாக இந்த ஹேங்கிங்ஸ் இருக்குல்ல, பெல் ஹேங்கிங்ஸ் அப்புறம் வந்து இந்த லோட்டஸ் இதெல்லாமே வந்து நான் ஒன்றா வாங்கி வச்சது தான். இதெல்லாமே கம்ப்ளீட்டாக சேர்த்து ஒரு பேக்ரவுண்ட் வியூ வந்து எப்படி கொடுக்கலான்னு பார்த்து அப்போவே அந்த ஸ்பாட்டில் வந்து டெக்கர் பண்ண ஆரம்பிச்சது தான். பட் கம்ப்ளீட்டாக லாஸ்ட்டில் பார்க்குறப்போ ரொம்பவே சாட்டிஸ்ஃபைடாக இருந்தது, எனக்கு ரொம்பவே பிடிச்சிருந்தது. ஸ்பெஷலி வந்து இந்த லக்ஷ்மி பூஜை அப்புறம் வந்து வரமஹாலக்ஷ்மி விரதம்லாம் நம்ம பண்ணுறப்போ மெயினாக வந்து இந்த தாமரை வந்து இருந்தால் ரொம்பவே நல்லாயிருக்கும், நல்லதுன்னு சொல்லுவாங்க. அதனால் நான் லக்கிலி எனக்கு இந்த தாமரை வந்து கரெக்டாக அமைஞ்சிருச்சு. ஸோ அதுவும் வந்து நான் நல்லா நீட்டாக அரேஞ்ச் பண்ணி வச்சேன். கம்ப்ளீட்டாக பார்க்குறப்போ ரொம்பவே அழகாக இருந்தது. இந்த ஒரு ஒர்க்குக்கு வந்து பார்த்திங்கன்னா நம்மளுக்கு தேர்ஸ்டே வந்து இண்டிபெண்டன்ஸ் டே இருந்ததால் லீவ் இருந்தது. ஸோ கொஞ்சம் அதிகமாகவே டைம் எடுத்து இது வந்து பண்ணுறதுக்கு எனக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருந்தது. இந்த வேலை முடிச்சுட்டு நம்மளோட கஸ்டமர் வந்து ஒரு கொஞ்சம் வந்து ரிட்டன் கிஃப்ட்ஸ் ஆர்டர் கொடுத்துருந்தாங்க. ஸோ அதை பார்க்குறப்போ நம்மளும் அதே மாதிரி கொடுக்கலான்னு சொல்லிட்டு நானும் வந்து கொஞ்சம் ரிட்டன் கிஃப்ட்ஸ் வந்து ரெடி பண்ண இருந்துச்சு என்னோடய வீட்டுக்கு. ஸோ கஸ்டமருக்கும் அப்புறம் எனக்கும் வந்து தனித்தனியாக ரெடி பண்ணி அந்த பேக்கிங் வேலை தான் வந்து இந்த பேக்ரவுண்ட் வியூ வந்து கம்ப்ளீட் பண்ண பிறகு நான் பண்ணேன். ஸோ இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும் கம்ப்ளீட்டாக என்னென்னலாம் வேணுமா இருக்கோ, கஸ்டமர் எந்த மாதிரி கேட்டாங்களோ அதே மாதிரி நான் செட்டப் பண்ணேன். அண்ட் இதே மாதிரி ஒரு பேட்டர்னில் தான் என்னோடய வீட்டில் கொடுக்கக்கூடிய தாம்பூலத்துக்கும் வந்து நான் ரிட்டன் கிஃப்ட்ஸ் வந்து ரெடி பண்ணேன். இந்த குட்டி பேக்கில் வந்து கொஞ்சமாக அரிசி போட்டிருக்கேன். அதுக்கடுத்து வந்து மஞ்சள், குங்குமம், சாக்லேட்டு, அப்புறம் வந்து தாலி சரடு, வளையல், அப்புறம் வந்து நம்மளோட கார்டு, இந்த மாதிரி பேங்கிள்ஸ் எல்லாமே நம்ம நீட்டாக வச்சு அது கூட ஒரு காப்பர் ஜார் வைக்கலாம்னு சொல்லிட்டு தான் வச்சுருக்கேன். இதுக்கு லாஸ்ட்லேயே உங்களுக்கு ஒரு வீடியோ வரும், அதில் பார்த்தீங்கன்னா கம்ப்ளீட்டாக நான் உங்களுக்கு வந்து கிளியராக காமிக்கிறேன் என்னென்னலாம் போட்டிருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு. இந்த வேலை முடிச்சுட்டு எல்லாமே பேக்கிங் முடிச்சாச்சு. என் கஸ்டமருக்கு தேவையாக கூட அந்த குவான்டிட்டி வந்து ஒரு பாக்ஸில் பேக் பண்ணி அவங்களுக்கு டெலிவரி பண்ணுறதுக்காக எடுத்து வச்சுட்டேன். நம்ம வீட்டுக்கு பண்ணது வந்து நான் தனியாக டிஸ்பிளே பண்ணியிருக்கேன். அது இல்லாமல் தனியாக இன்னும் கொஞ்சம் அதிகமாக வந்தாங்கன்னா அவங்களுக்கும் தனியாக வந்து இந்த மாதிரி ஒரு கிளாத் பேக்கில் வந்து தாம்பூலம் வந்து போட்டு வச்சுருக்கேன். ஸோ வளையல், குங்குமம் அந்த மாதிரி வந்து இதில் ரெடி பண்ணி வச்சுருக்கேன். இதையும் வந்து தனியாக வந்து செட்டப் பண்ணி எடுத்து வச்சாச்சு. ஸோ இந்த வேலையெல்லாம் கம்ப்ளீட்டாக முடிஞ்ச பிறகு நெக்ஸ்ட்டு என்னென்னலாம் தேவைப்படும் நாளைக்கு அதெல்லாம் வந்து நீட்டாக ஒன்றா எடுத்து ரெடி பண்ணி வச்சுக்கலான்னு சொல்லிட்டு அந்த வேலையை தான் பார்த்துட்ருக்கேன். இந்த வருஷம் பார்த்திங்கன்னா நான் ஃபஸ்ட்டே சாமிக்கு வந்து நம்ம கட்டக்கூடிய சாரியை வந்து நீட்டாக ட்ரே பண்ணி எடுத்து வச்சுட்டேன். ஸோ ப்ளீட் எல்லாமே பண்ணி அதுக்கு பின்ஸ் போட்டு கிளிப்ஸ் எல்லாம் போட்டு நீட்டாக அரேஞ்ச் பண்ணி எடுத்து வச்சுட்டேன். ஏன்னா லாஸ்ட் இயர் வந்து நான் காலையிலே வந்து எல்லாமே பண்ணுறப்போ வந்து எனக்கு கொஞ்சம் லேட்டாக இருந்தது. அண்ட் இப்போ வந்து நம்மளுக்கு கொஞ்சம் டைம் இருக்கிறதால வந்து ஓகே பண்ணி வச்சிடலான்றதுக்காக நான் ஈவினிங்லேருந்து இந்த வேலையெல்லாம் பண்ணிகிட்டு இருந்தேன். காலையில் வந்து நம்ம நெய்வேத்தியம் பண்ணுறதுக்கு, அப்புறம் சாமியை வந்து அலங்கரிக்கிறதுக்கும், அப்புறம் கலசம்லாம் உட்கார வைக்கிறதுக்கு கரெக்டாக இருக்குது டைமு. ஸோ அதனால் இதையும் பண்ணிட்டேன். மல்லி வந்து வாங்கிட்டு வந்திருந்தோம். ஸோ அந்த பூவும் கட்டணுமா இருந்தது, அந்த பூவும் கட்டி வச்சுட்டேன். கம்ப்ளீட்டாக இதெல்லாம் முடிக்கிறதுக்குள்ள ஒரு 10:30 ஆயிடுச்சு. 10:30க்கு மேலே தான் வந்து மெஹந்தி வைக்கலான்னு தோணுச்சு. அதனால் ஒரே ஒரு கை தான் என்னால் வைக்க முடிஞ்சுது. ஸோ அந்த மெஹந்தி வச்சுட்டு அப்புறமா கம்ப்ளீட்டாக படுத்தாச்சு. காலையில் பார்த்தீங்கன்னா ஏர்லி மார்னிங் 3 o'clock அலாரம் வச்சு எழுந்திரிச்சேன். நான் உங்களுக்கு அந்த டைமிங் தான் காமிச்சிட்ருக்கேன். ஸோ கை வாஷ் பண்ணால் இந்த அளவுக்கு தான் கலராக இருந்தது. அப்புறம் போக போக வந்து கொஞ்சம் கலர் வந்து சேஞ்ச் ஆனது. இந்த ஃபெஸ்டிவல் vlogக்கு வந்து பார்த்திங்கன்னா நான் இந்த சாரியை தான் சூஸ் பண்ணேன். ஸோ இதுதான் நம்மளோட அவுட்ஃபிட்டாக இருக்க போகுது. ஸோ சாரி வந்து இது ஆல்மோஸ்ட் ஒரு 4 years ஓல்டான சாரி தான். பட் கட்டவேல அப்படியே வச்சுருந்த சாரி தான். பட் ரொம்பவே எனக்கு பிடிச்சிருந்தது. அண்ட் கட்டின பிறகு ரொம்பவே அழகாக இருந்தது. அண்ட் ஒன்றா வந்து வேலையை வந்து ஸ்டார்ட் பண்ணிட்டேன் 3 o'clock. ஸோ சாமி அறையில் வந்து சில வேலை வந்து அதை கொஞ்சம் முடிச்சுட்டு தென் அடுப்பெல்லாம் வந்து நீட்டாக தொடச்சி எல்லாம் விட்டுட்டு நைட்டே வந்து தொடச்சிருந்தேன். பட் இருந்தாலும் எல்லாம் தொடச்சி விட்டுட்டு அதுக்கு அடுத்த ஒரு வேலையை ஸ்டார்ட் பண்ணணும்னு சொல்லிட்டு தொடச்சி எல்லாம் விட்டாச்சு.
ஃபர்ஸ்ட் வந்து என்ன பண்ணேன்னு பார்த்தீங்கன்னா புளி வந்து ஊற வச்சுட்டேன். இன்றைக்கி சமைக்க போகிற ரெசிபீஸ்க்கு வந்து புளி வந்து கொஞ்சம் ரொம்ப நேரம் ஊறினா நல்லாயிருக்குன்றதுக்காக ஃபஸ்ட்டு புளியை ஊற வச்சுட்டு அப்புறமா நான் வந்து கலசெல்லாம் ஜோடிக்கிறதுக்கு வந்துட்டேன். நான் வந்து கலசம் வந்து கம்ப்ளீட்டாக ஜோடிக்கிறது வந்து வீடியோ பண்ணலை. ஸோ முடிஞ்சதுன்னா அடுத்த வருஷம் வந்து நான் கலச தண்ணி என்னென்ன நம்ம ஆட் பண்ணணும், எந்த மாதிரி பண்ணணுன்றது நான் உங்களுக்கு சொல்கிறேன். ஸோ நம்மளோட லாஸ்ட் இயர் வீடியோ பார்த்துருந்தாலே உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். கலச தண்ணியில் வந்து பார்த்திங்கன்னா தண்ணி, ஜவ்வாது பொடி, மஞ்சள், குங்குமம், சந்தனம், விபூதி, அது கூட வந்து ஏலக்காய், பச்சை கற்பூரம், லவங்கம், அப்புறம் வந்து நமக்கு வெட்டி வேறு இருந்தால் வெட்டி வேரும் நம்ம வந்து சேர்க்கலாம். இந்த மாதிரி எல்லா விஷயங்களுமே நான் வந்து அதில் சேர்த்து தான் கலசத்தை வந்து சாமி அறையிலே உட்காந்து விளக்கு ஏற்றி அதுக்கடுத்து எல்லாமே நம்ம போட்டு ஊதுவத்தி காமிச்சு கற்பூரம் காமிச்சு அங்கேயே எல்லாமே கம்ப்ளீட்டாக செட்டப் பண்ணி பூஜை பண்ணி நான் எடுத்துகிட்டு வந்துட்டேன். ஸோ கலசம் வைக்கிறப்ப நம்ம பூஜை பண்ணக்கூடிய நேரமே வந்து பார்த்திங்கன்னா ஒரு 4:30 5:30 ஆகிடுச்சு. ஸோ அதனால் மார்னிங் அந்த பூஜை ஆன மாதிரி எனக்கு ஒரு கணக்கு. ஸோ கலசத்தை கம்ப்ளீட்டாக ரெடி பண்ணி வெளியே எடுத்துகிட்டு வந்து நம்ம வைக்கக்கூடிய இடத்துல வச்சு அதுக்கடுத்து சாரியை நம்ம ட்ரேப் பண்ணி வச்சுருந்தோம் இல்லையா, ப்ளீட் பண்ணி வச்சுருந்தோம்ல, அதை வந்து ட்ரேப் பண்ண ஆரம்பிச்சிட்டேன். ஸோ நான் வந்து ஒரு 3 ஸ்டெப்பு வச்சுருக்கேன். கீழே வந்து பார்த்திங்கன்னா அரிசி போட்டு ஒரு டப்பா வச்சுருக்கேன். அதுக்கு மேலே ஒரு கிண்ணம் வச்சு அதுக்கு மேலே வெள்ளி வந்து சொம்பு வச்சுருக்கேன். ஸோ இப்படி தான் என்னோடய லக்ஷ்மியை வந்து இப்படி தான் நான் ரெடி பண்ணேன். எனக்கு வந்து எப்பயுமே கொஞ்சம் முடிஞ்ச அளவுக்கு சிம்பிளாக இருக்கணும்னு நான் வந்து ஆசைப்படுறதால இந்த மாதிரி தான் இவ்வளோவே போதுன்றதுக்காக ஒரு அழகான மஞ்சள் கலரில் இருக்கக்கூடிய சாமந்தியில் ஒரு மாலை, அதுக்கடுத்து மல்லி வந்து எப்பயுமே நம்ம லக்ஷ்மிக்கு வைக்கிறப்போ வாசனையாக இருக்கக்கூடிய மலர் வைக்கணும்னு சொல்லுவாங்க. அதனால் மல்லி வச்சுருக்கேன். அதுக்கடுத்து தாமரையும் வாங்கிட்டு வந்திருக்கேன். அப்புறம் ஒரு தோமாலை மாதிரி நான் வாங்கிட்டு வந்தது ரொம்பவே அழகாக இருந்தது. ஆர்டிஃபிஷியலான ஃப்ளவர் தான், பட் ரொம்ப பார்க்க அழகாக இருந்துச்சு போட்ட உடனே. இதெல்லாம் பார்த்தோன்னே எனக்கே ரொம்ப ஆசையாக இருந்தது. அதனால் வந்து கண்ணு பட்டுற போதுன்னு சொல்லிட்டு லக்ஷ்மிக்கு வந்து அழகான ஒரு குட்டியான ஒரு திருஷ்டி போட்டு வச்சேன். அதுவும் பார்க்க ரொம்ப க்யூட்டாக இருந்தது. இதெல்லாமே முடிச்சுட்டு ஒன்றா நான் என்னென்ன ஃப்ரூட்ஸ் என்னெல்லாம் வாங்கிட்டு வந்தனோ ஒரே தட்டில் எல்லாமே அரேஞ்ச் பண்ணி நீட்டாக எடுத்து வச்சுட்டேன். இதெல்லாம் கம்ப்ளீட்டாக முடிஞ்ச பிறகு தான் நான் கிச்சனுக்குள்ளே வந்த மறுபடியும். ஸோ நம்ம வீட்டில் இருக்கக்கூடிய இந்த இப்போல்லாம் பார்த்திங்கன்னா பெரிய இந்த ஆட்டுக்கல், அம்மிக்கல்லாம் நம்ம வீட்டில் இல்லை. ஸோ நம்மக்கிட்ட இருக்கக்கூடிய அந்த குட்டியான கல்லுக்கே வந்து இடிக்கிற கல், இதுக்கே வந்து அதுவும் லக்ஷ்மின்னு சொல்கிறதால இன்றைக்கி அதோட தான் வந்து மஞ்சள் குங்குமம் எல்லாமே வந்து லாஸ்ட் நைட்டே எல்லாமே நீட்டாக கழுவி வச்சுருந்தேன். காலையில் மஞ்சள் குங்குமம் எல்லாம் வச்சு அடுப்புக்கும் மஞ்சள் குங்குமம் வச்சு என்னோடய நெய்வேத்திய வேலையை வந்து ஸ்டார்ட் பண்ணேன். இன்றைக்கி பார்த்திங்கன்னா ரொம்பவே சிம்பிளான ஒரு நெய்வேத்திய ரெசிபி தான். என்னென்னு பார்த்திங்கன்னா புளியோகரை தான் பண்ண போகிறேன். ஸோ அதுக்கு வந்து புளி வந்து ஆல்ரெடி நம்ம காலையிலே ஊற வச்சுட்டோம். அதை வந்து நல்லா கரைச்சி பாத்திரத்தில் ஊற்றி தேவையான அளவுக்கு மஞ்சள், உப்பு, அப்புறம் பெருங்காயம் எல்லாமே சேர்த்து அடுப்பில் நல்லா கொதிக்கட்டும்னு சொல்லிட்டு விட்டுட்டு அதுக்கடுத்து வெளியே வந்து வாசல் எல்லாமே நீட்டாக தொடச்சி விட்டுட்டு மஞ்சள் குங்குமம் வச்சு கோலமும் போட ஆரம்பித்தேன். ஸோ எப்போயுமே வெள்ளிக்கிழமைன்னா நிறைய வந்து இந்த மாதிரி தாமரை இருக்கக்கூடிய கோலம் போட்டால் ரொம்பவே நல்லதுன்னு. அதுலேயும் இன்றைக்கி வந்து நம்ம வரமகாலட்சுமி நோன்பு பண்ணுறதால தாமரையை மிஸ் பண்ணாமல் இருக்க முடியாது இல்லையா, அதனால் தாமரைப்பூ கோலம் தான் போட்டு முடிஞ்ச அளவுக்கு கலர் பவுடர்ஸ் வந்து யூஸ் பண்ணி போட்டிருக்கேன். பார்க்க ரொம்ப அழகாகவே இருந்து கிச்சனில் வந்து ஒரு வேலையாக ஆரம்பிச்சிட்டேன். ஸோ பால் வாங்கிட்டு வந்தேன். பால் வந்து பால் குக்கரில் சேர்த்துட்டு பால் காய வச்சாச்சு. அதுக்கடுத்து ரைஸ் ஒரு பக்கம் வந்து குக்கரில் வச்சாச்சு. இது மாதிரி கம்ப்ளீட்டாக ஒரு வேலையாக போயிட்டே இருந்துச்சு அடுப்பில். நம்ம வீட்டில் வந்து பார்த்திங்கன்னா இன்றைக்கி புளியோகரை அப்புறம் வந்து தயிர் சாதம் பண்ணலான்னு இருக்கிறேன். ஸ்வீட்டுக்கு பாயசம் செய்யலான்னு இருந்தேன். அப்புறம் வந்து கொஞ்சம் லேட் ஆகுற மாதிரி தோணுச்சு. அதனால் வந்து பாயசம் செய்யலை. சரி பைனாப்பிள் கேசரி பண்ணலாம் அப்படின்றதுக்காக கேசரி வந்து கொஞ்சம் வேகமாக ஆகணுன்றதுக்காக அதுதான் பண்ணிகிட்டு இருக்கேன். இப்போ ரெண்டு சாதத்துக்குமே வந்து தாளிப்பு ரெடி பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். சாதம் மறுபடியும் தயிர் சாதத்துக்கு குக்கரில் வச்சாச்சு. அதுவும் முடித்த உடனே நம்ம தாளிப்பு கொட்டி நல்லா மிக்ஸ் பண்ணிட்டோம்னா நெய்வேத்தியம் ரெடி ஆகிடும். இப்போ வந்து பார்த்திங்கன்னா பைனாப்பிள் கேசரிக்கு பைனாப்பிள் தனியாக குட்டி குட்டியாக நறுக்கி அடுப்பில் வச்சு தான் வேலை பார்த்துட்ருக்கேன். ஃபெஸ்டிவல் டேலெலாம் பார்த்திங்கன்னா ஏதாச்சும் நிறைய நம்ம வந்து ஞாபகம் வச்சுட்ருப்போம். சம்டைம்ஸ் அந்த பதட்டத்தில் பார்த்திங்கன்னா எதனா ஒன்று மிஸ் பண்ணிவிடுவோம். அந்த மாதிரி தான் எனக்கும் வந்து எதனா ஒன்று மிஸ் பண்ணுவேன். பட் முடிஞ்ச அளவுக்கு ட்ரை பண்ணுவேன். அந்த டூ டூ லிஸ்ட் மேலெல்லாம் போட்டுட்டு எதுவும் மிஸ் பண்ணக்கூடாது, கரெக்டாக பண்ணணும்னு நினச்சிட்டு பண்ணுவேன். ஸோ தயிர் சாதமும் புளியோகரையும் ரெண்டும் மிக்ஸ் பண்ணி நல்லா ரெடி பண்ணி எடுத்து வச்சாச்சு. இப்போ வந்து நம்ம எல்லாமே ஒரு குட்டி குட்டியான கிண்ணத்தில் வச்சு தான் சாமிக்கிட்ட வைக்க போகிறேன். கேசரியும் வந்து ஆறின பிறகு இந்த மாதிரி குட்டி குட்டியாக ஷேப்ஸ் கொடுத்து கட் பண்ணி எடுத்து வச்சாச்சு. அண்ட் வெளியிருந்து வாங்கிட்டு வந்த ஸ்வீட்ஸு, அப்புறம் ஒரு சின்ன டம்ளரில் வந்து பால் வச்சுருக்கேன். ஒரு குட்டியான சொம்பில் வந்து பார்த்திங்கன்னா பானகம் வச்சுருக்கேன், நாட்டு சக்கரை போட்டு. அதுக்கடுத்து ஒரு பெரிய டம்ளரில் வந்து தண்ணி வச்சுருக்கேன். அண்ட் நம்மளோட உருளியை வந்து புதுசாக வாங்கியிருந்தோம் இல்லையா, இது வந்து இந்த ஃபெஸ்டிவலுக்கு தான் நான் யூஸ் பண்ணிகிட்டு இருக்கேன். அதையும் சாமி முன்னாடி வச்சாச்சு. அண்ட் வெளியே வாசலில் வந்து விளக்கேற்றி நம்மளோட பூஜையை வந்து தான் ஸ்டார்ட் பண்ண போகிறேன். அண்ட் நம்ம வீட்டில் இன்னொரு சின்ன லக்ஷ்மி இருக்கிறதால, குட்டியான லக்ஷ்மி இருக்கிறதால
மதியம் வந்து நான் பூஜை அறையிலே வந்து இந்த மாதிரி ஒரு குட்டியான கலசம் வச்சு, கலசம் வந்து பார்த்திங்கன்னா நான் இங்கே வந்து தேங்காய் வைக்கல, மாதுளம் பழம் வச்சு தான் அந்த கலசத்தை வந்து ஜோடிச்சிருக்கேன். அவ்வளோ அழகாக அந்த குட்டி லக்ஷ்மி ரொம்பவே அழகாக இருந்தாங்க. அதையும் வச்சு முடிச்சாச்சு. பூஜையும் இப்போ வந்து கம்ப்ளீட்டாக பண்ணிகிட்டு இருக்கோம். ஸோ வத்தி, கற்பூரம், சாம்பிராணி எல்லாமே காலையிலே ஒரு தடவை எல்லாம் நெய்வேத்தியெல்லாம் வச்சு காட்டின பிறகு ரொம்பவே திருப்தியாக இருந்தது. இப்படி தான் பூஜை வந்து நடந்துச்சு காலையில். நம்ம உள்ளே வச்சுருக்கக்கூடிய லக்ஷ்மிக்கு வந்து ப்ளவுஸ் பீஸில் தான் வந்து இந்த மாதிரி இந்த சாரீ மாதிரியே நல்லா மடித்து நான் வந்து கட்டி வச்சுருக்கேன். அவ்வளோ அழகாக க்யூட்டாக தெரிஞ்சது. பூஜை எல்லாம் முடிஞ்ச பிறகு நம்ம சாமிக்கிட்ட வந்து வரமகாலட்சுமி நோன்பு பண்ணுறதுக்கான ஒரு கயிறு வந்து வச்சுருப்போம். அதையும் பூஜைலாம் முடித்த பிறகு நம்ம கையில் வந்து கட்டிக்கணும். ஸோ என்னோடய ஹஸ்பண்டுக்கு நான் கட்டி விட்டேன், அவர் வந்து என்னோடய கைக்கு கட்டி விட்டார். பூஜையெல்லாம் கம்ப்ளீட்டாக முடிகிற வரைக்குமே நான் எதுவுமே சாப்பிடலை, காலையில் 3 மணிலேருந்து. ஸோ இந்த மாதிரி தான் என்னோடய நோன்பு வந்து பூஜையை வந்து நான் கம்ப்ளீட் பண்ணேன். ஸோ முடித்த பிறகு அவ்வளோ ஒரு மன திருப்தியாக இருந்தது, ரொம்பவே சந்தோஷமாக இருந்தது. ஹாப்பினஸ்க்கு வந்து அம்மனை பார்க்குறப்போ, அந்த லக்ஷ்மியை வந்து பார்க்குறப்போ அவ்வளோ அழகாக இருந்தது. இந்த தடவை வந்து ஒயிட் அண்ட் ரெட் காம்பினேஷனில் தான் நான் சாரீ வந்து சூஸ் பண்ணியிருக்கேன். அண்ட் பின்னாடி இருக்கக்கூடிய அந்த பேக் ட்ராப்புக்கும் வந்து அவ்வளோ அழகாக இருந்தது, ஆப்டாக இருந்தது, ரொம்பவே திருப்தியாக இருந்தது. ஸோ கொஞ்சம் ஆஃப்டர்நூன் வந்து கேப் எடுத்துகிட்டு அதுக்கு அடுத்து தான் நான் வந்து வீட்டுக்கு வந்து ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலியெல்லாம் கூப்பிட்டு இருந்தேன், ரிலேஷன்ஸ் எல்லாருமே. ஸோ அங்கெல்லாம் வந்திருந்தாங்க. ஸோ அதுக்கான தாம்பூலம் எப்படி பண்ணேன்னு இந்த வீடியோவில் நீங்கள் பார்க்கலாம். ஒரு சின்ன டிரான்ஸ்பரண்ட்டான ஒரு கிளிட்டரியான பேக்குள்ளே வந்து பார்த்திங்கன்னா ஒரு கைப்பிடி அளவுக்கு அரிசி, பாக்கு, மஞ்சள் குங்குமம் பேக்கு, தாலி சரடு, அப்புறம் வந்து ஒரு சாக்லேட் போட்டிருக்கேன். அதுக்கடுத்து 4 பேங்கிள்ஸை சேர்த்து ஒரு செட்டாக வந்து இந்த பஞ்ச் மாதிரி நம்ம ரெடி பண்ணியிருக்கோம். அண்ட் இப்போ வந்து ரிட்டன் கிஃப்ட்டுக்கு வந்து நான் அந்த காப்பர் ஜார் தான் கொடுத்துருக்கேன். இந்த ஜார் வந்து இப்போ ரொம்பவே ட்ரெண்டியாக ஃபாஸ்ட் மூவிங்கில் இருக்கக்கூடிய ஒரு ரிட்டன் கிஃப்ட் தான். ஸோ ரொம்பவே அழகாக இருக்கும். ஸோ ரிட்டன் கிஃப்ட்டுக்கு இது ஒரு ஆப்டான பீஸ்ன்னு சொல்லலாம். இது எல்லாமே கம்ப்ளீட்டாக ஒரு அழகான பேக்கில் வச்சு இப்படி தான் என்னோடய வீட்டில் நான் கொடுத்த தாம்பூலம் வந்து செட் பண்ணியிருந்தேன். இங்கே வந்து பார்த்திங்கன்னா 6 மணிக்கு மேலே தான் எல்லார் வீட்டுக்குமே தாம்பூலம் எடுக்க போகும், நம்ம வீட்டுக்கும் தாம்பூலம் எடுக்க வராங்க. ஸோ அந்த மாதிரி 6 மணிக்கு ஆரம்பிச்சது 9 மணி வரைக்கும் கம்ப்ளீட்டாக போயிட்டே இருந்துச்சு. நானும் வந்து என்னோடய ஃப்ரெண்ட்ஸ் வீட்டுக்கெல்லாம் போயிருந்தேன். நம்ம வீட்டுக்கும் ரிலேஷன்ஸு, ஃப்ரெண்ட்ஸு, ஃபேமிலி எல்லாமே வந்திருந்தாங்க. அவ்வளோ ஒரு அந்த டே ஃபுல்லாகவே அந்த ஈவினிங் தான் நல்லா பிரைட்டாக குட் அப்படியே ஒரு ஃபெஸ்டிவல் வைப்புன்னு சொல்லலாம், அந்த மாதிரி இருந்துச்சு. நம்ம வீட்டுக்கு வந்திருக்கவங்களுக்கும் தாம்பூலம் கொடுத்தேன். ஸோ நம்மளால் ஒருத்தர் தான் ஷூட் பண்ண முடிஞ்சுது, எல்லாருமே என்னால் ஷூட் பண்ண டைம் கிடைக்கல. ஸோ இந்த மாதிரி தான் நம்ம டே வந்து அந்த நைட் வந்து போச்சு. எல்லாமே முடிச்சுட்டு கடைசியில் வந்து அம்மனுக்கு வந்து ஆர்த்தி பண்ணுவாங்க. ஸோ ஆலம் எடுக்கணும், நம்ம திருஷ்டி கழிக்கிறதுன்னு சொல்லலாம். அதனால் அதை வந்து நெய் தீபத்தில் போட்டு ஆர்த்தி மாதிரி பண்ணி கடைசியில் வந்து நம்ம அம்மனுக்கு வந்து இந்த நெய் தீபத்தை காமிச்சு கம்ப்ளீட்டாக நம்ம ஆலம் எடுத்து முடிப்போம். ஸோ இப்படி தான் அந்த ஒரு வரமகாலட்சுமி டே வந்து போச்சு. ரொம்பவே பிளஸ்டாக ஹாப்பியாக எனக்கு வந்து இருந்தது. அண்ட் நம்ம இந்த வருஷம் வரமகாலட்சுமி அம்மன் கிட்ட வந்து எல்லாருமே சுபிக்ஷமாக இருக்கணும், எல்லா வளங்களும் எல்லாருக்குமே கிடைக்கணும்னு நான் வந்து வேண்டிக்கினேன். கண்டிப்பாக நீங்கள் நினச்ச விஷயங்களும் நடக்கும், நான் நினச்ச விஷயங்களும் நடக்கும். அடுத்த வருஷம் நீங்களும் வரமகாலட்சுமி நோன்பு பண்ணுறீங்கன்னா உங்களுக்கு டீட்டெயிலான வீடியோ வேணும்னா எனக்கு கமெண்ட்டில் சொல்லுங்கள். நான் ஒரு டீட்டெயிலான வீடியோ வந்து மேக் பண்ணி உங்களுக்காக போஸ்ட் பண்ணுறேன். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா ஒரு லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள். பை பை, டேக் கேர்.